ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கடுத்தது நான் முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 3 முட்டை அடித்து எடுத்துருக்கோம். அந்த முட்டையை இதில் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பொரித்து. முட்டை நம்ம பொரியலுக்கு பண்ணுவோம்ல, அந்த ஸ்டேஜில் வெந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய ஆனியன் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் இந்த முட்டையோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அந்த பச்சை வடை போனாலே போதும். இப்போ நம்ம கோஸு சேர்த்துக்கலாம். கோஸ் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது குடமிளகா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்புறம் கேரட்டு சீவியை சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து கலரி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிப்போம். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு வாசனைலாம் நம்மளுக்கு அந்த பச்சை வடைலாம் போய் நல்லா குக் ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நூடுல்ஸ் வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நூடுல்ஸ் வேகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரை வேக்காடு மாதிரி நம்ம எடுத்து கையில் நம்ம சாப்பாடு நசுக்கி பார்ப்போம் சரிங்களா. அந்த மாதிரி நம்ம நசுக்கி பார்த்து எடுக்கணும். கொஞ்சம் ஆஃப் குக்கில் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நூடுல்ஸ் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெப்பர் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வெறும் மிளகாத்தூள் இருக்குது பார்த்திங்களா, சில்லி பவுட்ரு, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு. அப்புறம் சால்ட்டு நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு இது பார்த்திங்கன்னா சோயா சாஸுமே இதை பார்த்திங்களா சும்மா அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். இது ரொம்ப ஜாஸ்தி போட்டுறக்கூடாது சோயா சாஸு. அந்த மூடியிலே ஒரு 1/4 மூடி ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே சேர்த்தா அது நல்லாவே இருக்காது. இந்த சோயா சாஸை நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணோம்ல, இது நல்லா சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.